ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. எருசலேமில் யூதர்கள் பவுலை கொலை செய்ய முயற்சி செய்தபோது தேவனுடைய திட்டத்தின்படி அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று பவுல் சொன்னதுனால தேசாதிபதி பவுலை ரோமாபுரிக்கு அனுப்ப முடிவு செய்து 100க்கு அதிபதியிடம் ஒப்பு கொடுத்து கடற்பிரயாணமாக அனுப்பப்பட்டான். கப்பல் பல தீவுகளை கடந்து கடற்பிரயாணம் செய்கையில் புயல் காற்றினாலே அலைமோதி கப்பலின் பின்பக்கம் உடைந்து மால்டா என்கிற தீவிலே கரை ஒதுங்கியது. மரத்துண்டுகளை பிடித்து கொண்டு கப்பலில் இருந்தவர்கள் நீந்தி தீவுக்குள் வந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து உபசரித்தார்கள். கடும் குளிராக இருந்ததுனால குளிரை போக்க நெருப்பு மூட்டும் போது பவுல் சில விறகுகளை கொண்டு வந்து நெருப்பிலே போடும்போது விறகில் இருந்த விரியன் பாம்பு சூடுபட்டு பவுலின் கையை கவ்விக்கொண்டது. அந்த தீவு மக்கள் கப்பல் சேதத்திலிருந்து பவுல் தப்பினாலும் அவன் மிக கொடியவனானதுனால தான் விஷப்பூச்சி அவனுடைய கையை கவ்விக்கொண்டதுனால தண்டிக்கப்படுகிறான் என்று நினைத்து விரைவிலேயே அவன் மடிந்து போவான் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் பவுல் அந்த பூச்சியை நெருப்பிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்ததை கண்ட அத்தீவு மக்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் சுகுபீனமாய் இருந்த அந்த தீவின் முதலாளியின் தகப்பனையும் மற்ற வியாதியஸ்தர்களையும் பவுல் ஜெபித்து சுகப்படுத்தினார். அந்த தீவிலே அவர்கள் 3 மாதம் தங்கியிருந்து பிறகு ரோமாபுரிக்கு புறப்பட்டார்கள். ரோமாபுரியிலும் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையால் கர்த்தரே பவுலை ரோமாபுரிக்கு அழைத்துச் சென்றார். இடையில் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் உடனிருந்து பவுலை பாதுகாத்ததன் மூலம் பவுலோடு பயணித்த 276 பயணிகளையும் கர்த்தர் காப்பாற்றினார். பவுலின் கையை கவ்வி பிடித்திருந்த கொடிய விஷமுள்ள அந்த விரியன் பாம்பு கையில் தொங்கிக் கொண்டிருந்த விஷப்பூச்சி என்றும் அதை பவுல் உதறி போடும்போது பூச்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலின் கையை பிடித்திருக்கிறது கொடிய விஷமுள்ள விரியன் பாம்பாக இருந்தாலும் அது பூச்சி. அது தீயிலே போடப்பட வேண்டியது. நமக்கு எதிராக கிரியை செய்கிற ஒவ்வொன்றும் பூச்சியைப் போல தீயிலே போடப்பட்டு கருகி போக வேண்டியவைகள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றும், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியாக பவுல் பாதுகாக்கப்பட்டார். சத்துரு நம்மை அழிக்க நினைத்தாலும், நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் நாம் அழிந்து போவோம் என்று எதிர்பார்த்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு உண்டு. பவுல் விரியன் பாம்பை கண்டு பயப்படாமல் இருந்தது போல நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் தைரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்றும் உடன்படிக்கை காக்கிற தேவன் நமக்கு உண்டு என்கிற விசுவாசம் உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, பவுலுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினது போல எங்களுக்கும் சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.